சற்றுமுன் வெளியான தகவல். சமையல் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு ஹாப்பி நியூஸ். 2 கேஸ் இணைப்பு குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடுவது. ஆசில் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்தியன் ஆயில் நிறுவனம் 2 கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் சமையல் சிலிண்டர் இணைப்பை பயன்படுத்தி வருகின்றன. பெண்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக சமையல் எரிவாயுவை பயன்படுத்த ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் பெண்களுக்கு இலவச சிலிண்டர் இணைப்பையும் பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் அரசு வழங்கி வருகிறது. கேஸ் எரிவாயு குறித்தான விழிப்புணர்வு காரணமாக சமையல் சிலிண்டர் பயன்பாடு இந்திய மக்களுக்கு இடையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் 2 சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது வாடிக்கையாளர்களுக்கு 1, 2 என்ற பிரிவுகளின் அடிப்படையில் சிலிண்டர் இணைப்புகளை வழங்கி வருகிறது. பெரும்பாலான வீடுகளில் 2 சிலிண்டர் இணைப்புகளையே பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் 2 சிலிண்டர் இணைப்பு வழங்க கூட்டுறவு பண்டகசாலையில் கேஸ் ஏஜென்சிகள் மறுப்பு தெரிவிப்பதாக சில புகார்கள் வந்தது. ஒரு சிலிண்டர் மட்டுமே வழங்கப்படும். 2 சிலிண்டர் இணைப்பு வேண்டுமென்றால் தனியார் ஏஜென்சிகளை அணுகலாம் என சொன்னதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்த புகார் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளது. அதில் கூறப்பட்டு இருப்பதாவது: 2 கேஸ் சிலிண்டர் இணைப்பு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் கேஸ் ஏஜென்சிகள் வாயிலாக இந்த ஆண்டில் இதுவரை 88 2 சிலிண்டர் இணைப்புகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. இந்தியன் ஆயில் கேஸ் ஏஜென்சிகள் சென்னை நகர் முழுவதும் வாடிக்கையாளர்களுக்கு இடைவிடாத சேவைகளை வழங்கி வருகின்றன. சிறந்த சேவைகளை வழங்கி வரும் இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களின் எந்த ஒரு குறைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் செயல்பட்டு வருகிறது. அனைத்து கேஸ் ஏஜென்சிகளிலும் வாடிக்கையாளர் புகார் மற்றும் கருத்து தொடர்பான பதிவோடு உள்ளது. அங்கு இந்திய ஆயில் அதிகாரிகள் தொடர்பான விவரங்களும் உள்ளன. அத்துடன் வாடிக்கையாளர்கள் 1-800-2333-555 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தங்களின் புகார்களை தெரிவிக்கலாம். இது தவிர 04-24-2433-9236 என்ற எண்ணில் சென்னை அலுவலக வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வாடிக்கையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படுகிறதா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளது. இது தொடர்பாக முழு விவரங்களை பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படுகிறதா வெளியாகும் முக்கிய அறிவிப்பு. அதாவது தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் குடும்ப அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கி வருகிறது. இந்த 1000 ரூபாய் உறுதியாக பெண்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் வரையிலான நிலவரப்படி 1,14,00,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக ஏராளமான பெண்கள் புதிதாக
விண்ணப்பித்து வருகின்றன. அந்த விண்ணப்பங்களை தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வரும் நிலையில் அடுத்த வாரம் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மகளிர் உரிமைத் தொகை, அதாவது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு 3 மாதத்தில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் மகளிர் உரிமைத் தொகைக்கு வந்து சேர்ந்துள்ள புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படும். ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படலாம் என்று அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இது குறித்து பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மகளிர் உரிமைத் தொகையை விரிவுபடுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. தகுதியான அனைத்து பெண்களின் விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்படும் என்றார். அதே வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை நீடிக்கப்படும் என்ற பரவும் செய்திகளில் உண்மை இல்லை எனவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். ஓய்வூதியம் பெறும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படுவதில்லை. ஆனால் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பெண்களுக்கும் வசதியாக இல்லை. சொற்பமாக வரும் ஓய்வூதியத்தை வைத்து கொண்டு சொந்த வீடு கூட இல்லாத பெண்கள் ஏராளம் உள்ளன. ஆகையால் ஓய்வூதியம் வாங்கினாலும் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளன. மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம், இது குறித்து அரசு பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையின் அளவு அதிகரிக்கப்படும் எனவும் தகவல்கள் அடிபடுகின்றன. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உயர்த்தப்படுமா என்பது அடுத்த வாரம் தெரிந்துவிடும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு காமிக்கும். மறக்காம மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.